பேசுவோம். அது மாதிரி ஒரு 2 பேரு ஒரு தப்பு 2 பேர்கிட்ட இருக்குதுன்னா ஒரு ஆளுக்கு மட்டும் பேசவே பேசாதீங்க. கர்த்தர் அப்படி ஒரு நாள் செய்ய மாட்டாரு. தப்பு 2 பேருக்கு மேல இருக்குன்னா 2 பேருக்கு மேலுமே தப்ப சொல்லுங்க, நீங்க இந்த தப்பு பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு. ஒருவேளை ஒருத்தர் பணக்காரரா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப உயர்ந்தவரா இருக்கலாம், படித்தவரா இருக்கலாம். ஆனா ஒரு சைட்ல இருக்கிறவங்க ரொம்ப ஏழையா இருப்பாங்க, படிக்காத பேதையா இருப்பாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல நான் உண்மையை சொல்றேன், ஊழியக்காரங்களுக்கு மத்தியிலையும் கூட இந்த ரொம்ப வசதியானவங்க, ரொம்ப படிச்சவங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேச்சு, ரொம்ப ஏழை கஷ்டப்படுற ஃபேமிலினா அவங்களுக்கு ஒரு பேச்சு. எசப்பாக்கு இதெல்லாம் பிரியணும் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஊழியக்காரவனா எல்லாரையும் சரிசமமா நடத்துங்க. மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை பார்த்து நீ போய் அங்க மேடையில உட்காரு அப்படின்னு சொல்லாதீங்க. தேவன் அது வெறுக்கிறாரு. எல்லாரும் சரிசமமா நடத்துங்க. வசதியானவங்களா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ள ஒரே மாதிரி நடத்துங்க. அதுதான் ஏசப்பா விரும்புறாரு. ஆண்டவர் அப்படிதான் நடத்தினார். விபச்சார ஸ்திரியையும்